ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறதுக்கு. ஒரே புகை மூட்டமாக இருக்கும் வீடு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வீடு ஃபுல்லாக சாம்பிராணியும் ஊதுபத்தியுமா இருக்குது. அதனால் அப்படி இருக்குது வீடே கமகமன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ மோஷனில் சொல்லிட்டு இருக்காரு, நான் ஃபாஸ்ட் மோஷனில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு என்னோட ஃபேவரட் ஃபேமிலி வர போகிறாங்க, ஒரு கெஸ்ட் வராங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருக்கீங்கன்னா ரீல்ஸில் அந்த குட்டி பையனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தடபுடல் சமையல் இல்லைனாலும் ஒரு சுமாரான சமையல் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கே தெரியும், இவங்க சும்மா இருக்கும்போதே தடபுடலாக சமைப்பாங்க, அதுவும் கெஸ்ட் வராங்கன்னா சும்மாவா. ஓகேங்க, வரலாம் பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுமா, சமையல் ஆரம்பிச்சாச்சா இல்லையா? இவர் சொன்ன மாதிரி தடபுடல் சமையல்லாம் இல்லைங்க. புடால் டபால் சமையலா? ரொம்ப சிம்பிளான சமையல். ஏன்னா வந்து ஃபுல் ஃபேமிலியே வந்து டயட் இருக்காங்க. ஓ, டயட், அதனால அவங்க டயட் இருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் நேற்று வந்திருந்தாங்க வீட்டுக்கு, வெஜ்ஜு சமைச்சேன். சொல்கிறது சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா பயங்கர ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா உனக்கு? இந்த மாதிரி டயட்டில் இருக்கிற ஃபேமிலியை நம்ம லஞ்சுக்கோ டின்னருக்கோ இன்வைட் பண்ணி வச்சுக்கேன், நமக்கு வந்து ஈஸியாகிடும். காரணம் ஏன்னா ரொம்ப சிம்பிள்ல, 4 குக்கும்பர் கட் பண்ணி கொடுத்துடலாம், 2 கேரட் கட் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க டயட்ல அதானே சாப்பிட்றாங்க. இல்லை செல்லம்மா, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு இப்படி சமைச்சு பழக்கம் இல்லைல்ல. எனக்கு வந்து வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லா ரொப்பி வச்சாதான் எனக்கு திருப்தி. அப்படியே அந்த இலை ஃபுல்லா நிறைஞ்சிருக்கணும். அப்படிதான் எனக்கு வந்து அப்பாடா அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் வந்து நான் நேத்தே பார்த்துட்டேன், அவங்க நேத்துல முந்தா நேத்தே நான் பார்த்துட்டேன், அவங்க சரியாவே சாப்பிடல. தட்டில் வச்சதே வந்து வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வெறும் சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு முட்டை வேக வைக்க போகிறேங்க. அவ்வளோதான், சிம்பிள் சமையல். இது போய் சிம்பிளாக உனக்கு செல்லம்மா, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், மட்டன் எடுப்போம், சிக்கன் எடுப்போம், மீன் எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம்ல. அப்படி அதெல்லாம் இல்லைல்ல. அப்படியே கம்ப்ளீட்டாக குறைச்சி. ஏன்னா ஃப்ரை சாப்பிட மாட்டாங்க, பிரியாணியே சாப்பிட்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் பிரியாணி தான். ஏன்னா குட்டி பையன் பிரியாணி கேட்டான், அதனால அவனுக்காக பிரியாணி. சரிங்களா? சரி, ஓகே. இந்த vlog வந்து சமையல் முடிச்சுட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வர போகிறோம். கூட்டிகிட்டு வந்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுறோமா இல்லை அண்ணன் வந்து பிக்கப் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போது பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆயிரும். ஏன்னா வந்து 12 ஆக போகுது. அதனால் ஓடி போய் நான் ஃபஸ்ட்டு சமைச்சிட்டு வந்துடுறேன். சரியா செல்லம்மா? ஏதோ ஓடு பார்ப்போம். ஓடவா? என்ன செல்லம்மா, ரெடியா இப்போ லஞ்சு? லஞ்சு வந்து 50% தான் ரெடி. ஓ, 50% தான் ரெடியா? ஆமாம். ஆனால் பிரியாணி வாசனை மட்டும் கமகமான மூக்கு தொலைக்குது. வருதா? அங்கேருந்து இதை ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? பண்ணலாமே. அதில் நானே கொண்டு வரவா? நானே பண்ணுறேன். என்ன பாது எலிசத்தன் நான் தடிக்குது. வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரிசி போடணும். ஓ, அரிசி போடலையா? அப்போ சிக்கன் குருமா வாசனை தான் வருது. ஆனால் பிரியாணி வாசனை எப்படி செல்லமா வருது? வரும். இருக்கா மறுபடியும் அதே தான், கொதா புட்டி கொதா புட்டி. அந்த கதையை நான் இன்னும் சொல்லல. ஜனங்க கிட்ட பாவம் சொல்லிட்டு செல்லமா, ரொம்ப நேரம் கமெண்ட்ல அனுப்பிச்சிருக்காங்க, அது என்னதான் கதை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி இருந்தாங்களாம். அந்த அண்ணன் பேரு புட்டா, அந்த பொண்ணு பேரு புட்டி. ஓகேவா? அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் சமைச்சுச்சான். இதே மாதிரி வந்து சமைச்சிட்டு டே அண்ணா சாப்பிட வாடான்னு தானே நம்ம கூப்பிடுவோம். அந்த பொண்ணு வந்து ஏ புட்டா சாப்பிட வாடா அப்படி சொல்லி கூப்பிட்டானா. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, இன்னொரு வாட்டி என்ன புட்டான்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படி சொன்னானா. மறுபடியும் அந்த பொண்ணு ஏ புட்டா வாடா சாப்பிடுவேன் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். உடனே இந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். குழம்பு கொதிக்கும். ஓகேவா? சமையல் ரெடின்னு சொல்லிச்சா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து குழம்பு கொதிக்கும். அந்த கொதிக்கிற குழம்பு வந்து கொத புட்டா அப்படி சொல்லுமா. உடனே அவன் ரொம்ப கோவம் வருமா. திருப்பி அந்த குழம்பு வந்து கொத புட்டான்னு சொல்லுமா. அது சொல்லுமா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்காரன் வந்து உட்கார்ந்த உடனே கொத புட்டி சொல்லுமா. அப்புறம் அதை எடுத்துட்டு போய்
போயிட்டு குப்பை தொட்டியில ஊத்துன உடனே குப்பை தொட்டில இருந்து ஒரு சேவல் வரும். அது வந்து கொத கொதா புட்டா கொத கொதா புட்டா கொக்கரக்கோ புட்டா அப்படி சொல்லுமா. அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி நீ சொன்ன எனக்கு கோவம் வந்துடும் சொல்ல. திருப்பி அந்த சேவல் கொக்கரக்கோ புட்டா. அப்புறம் எனக்கு மறந்து போச்சு கதை. இனிமேட்டு நான் வந்து இந்த கதையை கேட்டேன்னு வச்சுக்கியா அவ்வளோதான். நீ தயவு செய்து அரிசி அதோ இங்க ஊற வச்ச இதுவை வந்து அரிசியை போட்டு பிரியாணியை ரெடி பண்ணு செல்லம்மா. ஃபோக்கஸே பண்ண விட மாட்டேங்கிற செல்லம்மா. இப்படி கதையை கேட்டுட்டு இருந்தா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு vlog போட்டு கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டேன்ற நீ என்ன. சரி போங்க. நான் பிரியாணிக்கு அரிசியை போட்டுட்டு ஸோ இங்கே கட் பண்ணுறோம். செல்லம்மா எனக்கு நான் குள்ளமா இருக்கேனா எனக்கு ஹைட்டு பார்த்த மாட்டேங்குது செல்லம்மா. எக்கி போடுறதா இருக்கு. ஸ்டூல் வாங்கி தரேன். ஸ்டூல் மேலே ஏறிக்கும். அச்சிருந்தானா நேத்திக்கிறக்காக ஸ்டூல்லாம் எடுத்துட்டு வந்துருப்பேன். சரி ஓகே. இவ்வளோ ஹைட் இங்கே கட் பண்ணுறோம். பிரியாணியில் ஓப்பன் பண்ணுறோம். சரியா? ஆமாம். ரெடி பண்ணிட்டேன். செல்லம்மா கம் ஹியர் செல்லம்மா. ஃபோக்கஸ் செல்லம்மா. முட்டை செல்லம்மா. ரைத்தா நான் பண்ணல. இனிமே தான் வந்து பண்ணணும். இது என்னது அப்பனா? இது வந்து ஆப்பிள்ல ஊறுகாய். ஆப்பிள்ல ஊறுகாவா? ஆப்பிள் ஊறுகாய். முட்டை நல்லா பாத்துக்கோங்க செல்லம்மா. நீ நம்பலையா அத பேர் தெரியுதா? ஆப்பிள் தோல். அப்படியே மாங்காய் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி. ஓகேவா? மாங்காய் ஊறுகாய் மாதிரி. சுடா பிரியாணி. ஓகே. அப்புறமா வந்து இது இன்னும் விசிலே திறக்கல. இப்போ திறக்கிறேன். டடன் 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 டடன். ஐயோ சே இது எடுக்கணும் முதல்ல. அதை மறந்துட்டேன். தக தக வென்று கொதிக்கிறது. கொத கொத விட்டா கொத கொத விட்டா. ஃபைனலா பாத்தீங்கன்னா அதுல லைட்டா வந்து கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊத்தி கேஷ்யூஸ் போடணும். அது வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்சிச்சு. டைம் ஆயிடுச்சு. நாம போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். சரியா செல்லம்மா? போலாமா? வாங்க போலாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். திஸ் வீடியோ ஷூட் பை மிஸ்டர் சரவணன். எஸ். குக் பை மிஸ்ஸஸ் பிரியா. எஸ். எடிட் பை அஸ்வின். சூப்பர்ல. குழந்தை பயப்படுது. வாய மூடாத்தா. ரொம்ப நாள் கழிச்சு அஸ்வின் வந்து எடிட் பண்ண போறான். இதுதான் குடும்ப சேனலாச்சே. அஸ்வின் எடிட் பண்ண போறான். என்னென்ன மீம்ஸ் நடுவுல போட்டு நம்மள என்ன பண்ண போறானோ தெரியல. சரி ஓகே வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சு. கட் பண்ணி கொடு. ஹாய் சிஸ்டர். ஹாய். எங்க அவன்? ஹாய். வாங்க ஸ்டோன்ல. தவார சிஸ்டர். கேமரா பேரமன். ஃப்ரிட்ஜ்ல எடுத்து கொடு. எடுத்துற. எனக்கு ஜூஸ் குடுறா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஓபன் பண்ணு. ஏகோ. எனக்கா? நான் எடுத்துக்கவா? ஆண்டி குடு. எனக்கு குடு. நான் கொடுப்போம் உனக்கு. உங்க அப்பா பத்தியா கரெக்டா வாங்கி கொடுத்திருக்காரு. ஆளுக்கு ஒண்ணு. அப்பா இல்ல. யார் வாங்குனானே தெரியல. சரி ஓகே. எங்க அப்பா தான் வாங்கிப்பா. அப்படியா? ஓகே.
சரி வச்சிடலாம். இந்த சாப்பிடும்போது சாக்லேட் வேண்டாம். சாய் வந்து எனக்கு வந்து இந்த சாக்லேட் மட்டும் கொடுத்துருக்கோம். சரி வா நம்ம போலாம், டைம் ஆச்சு. கியூட்டா இருக்குல்ல இந்த சிக்கன், சூப்பரா இருக்கு. சிக்கன் வருது. சிக்கன் சமைச்சதுக்கு அப்புறம் கேமராமேன் பொறுமையா ஓட்டுறா. பொறுமையா ஸ்லோ மோஷன் பொறுமையா ஓட்டுறா. ஓ இப்ப நீங்க தான் கேமராமேனா இன்னைக்கு? எனக்கு சரி போலாம் வாங்க நம்ம. இந்த போட்டோ ரொம்ப கியூட்டா இருக்கு. நிஜமா அழகா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. இது வரைஞ்சதா? இல்ல இதுதான் போட்டோ எடுத்ததா. போட்டோ ஃப்ரேம் ஆண்டி. அப்படியா? உங்க ஆயாவா? அவங்க பேர் என்ன? அட பாவி, மறந்துட்டியா? சரி சரி. சாய் அவங்க எங்க போயிருக்காங்க? அதுதான் ஹிமாலயன் போயிருக்காங்க. சரி வாங்க வாங்க நம்ம போலாம். அங்கிள் வெயிட்டிங். நான் பின்னாடி என்னை யார் கூப்பிட்டு வருவா? பா அம்மா என் ஃபோன் வேணுமா? சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் இல்லை. சரி ஓகே. கிச்சனை ஒழுங்கா எடுக்க வீடியோ. என் பிரியாணி நல்லா இருக்கா? தெரியாதனமா வந்து தக்காளி சாதம்னு சொல்லிட்டேன். அழுது அடம் பிடிச்சிட்டேன். என் பிரியாணி சிக்கன் பிரியாணில மட்டனும் இருக்கு பாத்தியா? தேனியா இருக்கா? மட்டன் பீஸ் காட்டு. அது மட்டனா? பாத்தியா ஆன்ட்டி, சிக்கன் பிரியாணில சிக்கனும் போட்டிருக்கேன் மட்டனும் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? கொஞ்சம் குழம்பு ஊத்தவா? சிக்கன் குழம்பு டேஸ்ட் பண்றியா? ஆனாவா? யாருப்பா அது? நீ இந்த வீர் தான் பாப்பியா? இந்த வீர் ஆக்சுவலா என்ன ஸ்டோரி? ஓ ரோபோட். ஓ ஓகே ஓகே. அவர் கோவப்பட்டே இருப்பாரா? ஓ சரி சரி ஓகே ஓகே ஓகே. சரி வாட்ச் நல்லா இருக்கு, கொஞ்சம் காமிக்கிறீங்களா? இது என்ன வாட்ச்? ஓ திறக்கலாமா? எதை காட்டு. ஏய் சூப்பர்ப்பா, செம்மப்பா. யார் வாங்கி குத்தா? அப்பாவா? ஓகே ஓகே. அம்மாவா? சரி ஓகே சாப்பிடு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற நான் என்னடா பண்றது? நீங்க என் புதையல் எடுத்தீங்க, நான் உங்க புதையல் எடுத்துட்டேன். விளையாடுங்க. போடுங்க சிஸ்டர். 6 4. இருடா இருடா இருடா, மம்மி இன்னும் காயே இல்லடா. ஒத்துக்கப்பட மாட்டாது. நோ 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 சிஸ்டர், ஒன்னு திருப்பிட்டு போங்க. ஆனா அது 6 ஓகே. 4க்கும் அதையே தான் விடணும். ஆனா இங்க ஒரு காய் இருக்கு. சரி ஓகே 4 ஓகே. நீ போடு நீ போடு. அதெல்லாம் ஒத்துக்காது ஒத்துக்காது. நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு. 5. ஏய் 3 போடுறா 3 போடுறா. வெட்டலாம். போடு 3 போடு 3 போடு. அப்படிலாம் பண்ண கூடாது. அப்படியே போடு 3 போடு. 5. ஏய் போடு போடு போடு. இல்ல 1 மினிட்ரா. போச்சே. 5 3 வெட்டு. ஆமா. ஏய் ஒரே நிமிஷம்டா.
5 3. ஓகே இன்னொரு 5 கதையை விடு. 1 2 3 4 5. ஓகே மறுபடியும் நீ தான் போடணும். யாரு எடுத்துக்கோ பாப்பா குங்க வச்சு வை. இன்றைக்கி நாள் ரொம்ப ஜாலியாகவே போச்சுங்க. அந்த குட்டி பையன் கிளம்பி போனதுக்கப்புறமா வீடே வெறிச்சோடி போச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தான், ரொம்ப என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தான், ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எனிவேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.